சீமானை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப அதீதமாக பாராட்டுறது வந்து ஆணுக்கு பெண்ணுக்கும் சரிசம விகிதத்தில் பிரித்து கொடுத்தாரு. அது பாராட்ட வேண்டியது. அடுத்தது 134 இளைஞர்களை இந்த தடவை தேர்தலில் கலந்து, இது எக்ஸ்ட்ராடினரி ஸ்டெப். இதெல்லாம் எந்த கட்சிக்காரங்களும் பாடம் படிக்கணும். இதெல்லாம் அடுத்து இங்கே நம்ம இதெல்லாம் பெரிய அளவுக்கு பேருக்கு வந்து எங்கள் கட்சியில் இளைஞர் இருக்காங்க அது இருக்காங்கன்னு சொல்கிறீங்களா, இதை வந்து சீட்டு கொடுக்கணும். இல்லை, சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே அது புதிர் தான். ஏன் வந்து அவங்க வந்து ஒவ்வொரு எலெக்ஷனும் இந்த எலெக்ஷனில் விழுந்துருவாங்க, இந்த எலெக்ஷனில் விழுந்துருவாங்க, இந்த எலெக்ஷனில் விழுந்துருவாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ ஒவ்வொருத்தர் எலெக்ஷன்லேயும் வந்து அவங்க வாக்கு வங்கி அதிகரிச்சிட்டே வருது. 1.1லேருந்து 3.9 போய் 6.48 வந்து 8.1% வாங்கும்போது கண்டினியூஸாக வந்து அவங்க வந்து வளர்ந்துட்டு வராங்க. இது வந்து எல்லாத்துக்குமே மற்ற எல்லாத்துக்குமே என்னடா இவங்க வளர்ந்துக்கிட்டே இருக்காங்களே, கூட்டணியே வைக்காமல் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்களேங்கிற ஒரு கேள்வி இருக்குது. விஜய் அவர்கள் வந்து சீமானுடைய வாக்கு வங்கியை வந்து ரொம்ப கவர்ந்து இழுத்துட்டு போகிறாருங்கிறது வந்து ஆமாம் அப்படி தான் இருக்குமோன்னு ஏற்றுக்கிற அளவுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் இல்லை. ஏன்னா அவங்க எண்ணிக்கை, உதாரணத்துக்காக சொல்கிறோம், ஒரு லட்சம் தமிழ் தேசியவாதிகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 1 லட்சம் ஏன்னா தமிழ் தேசியவாதிகள் வந்து ஒரு அதிதீவிர கொள்கை பிடிப்புடையவர்கள், ஒரு மற்ற கொள்கை பேசுகிறவங்க அளவுக்குலாம் இல்லை. இது சினிமாவில் சொல்லுவாங்க பாருங்கள், சுனாமியை எதிர்த்து ஸ்விம்மிங் போடக்கூடிய ஆளுங்க, அந்த மாதிரி கூட்டம் தான் இந்த தமிழ் தேசியம் பேசக்கூடியங்க. கொள்கையில் ரொம்ப அதிதீவிர வீரியம் மிக்கவர். 100க்கு 100 தான் அவங்களுக்கு கன்விக்ஷன். 99.99% கூட இருக்காது. 100க்கு 100 அந்த கொள்கையோட உடன்பட்டு அடுத்தவங்க கிட்ட அதை விவாதம் பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி அதீத கொள்கை பிடிப்பிடிக்கிறவங்களை பூரா நீங்கள் களப்பணியர்கள், தேர்தல் களப்பணியாளர்களை மாற்றும் போது ஒவ்வொரு ஆளும் குறைஞ்சபட்சம் ஒரு 10 to 20 வாக்கு கொண்டு வர முடியாது அவங்களால. அப்போ வெறும் 1 லட்சம் வாக்கா இருக்கிறது நீங்கள் என்ன பண்ணலாம், 20 லட்சம் 30 லட்சம் வாக்கா நீங்கள் அவங்க மூலியமா, அப்போ அவங்கள இன்னும் நீங்கள் வந்து அதிகமாக நீங்கள் ஊக்குவிக்க அவங்களுக்கு தேர்தல் பிரச்சாரங்கள் எப்படி, எந்தெந்த தொகுதிக்கு போகணும், அந்த தொகுதியிலெல்லாம் இருக்கக்கூடிய மக்களை வந்து எப்படி வந்து நீங்கள் இந்த கருத்துருவாக்கத்தை கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறதெல்லாம் சீமான் அவர்கள் முன்னெடுக்கணும். சாம்பிள்ஸ் ரிப்போர்ட்டை வச்சு மட்டுமே இது வந்து இப்படி தான் நடக்கும் அப்படின்றத டிசைட் பண்ண முடியாதுன்னு ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ தேர்தல் வந்து எல்லாருமே கருத்து கணிப்பு வெளியிடுறாங்க. நாம் தமிழர் விடயத்தில் வரக்கூடிய கருத்து கணிப்புகள் வந்து அது களத்தில் எதிரொலிக்கிறது கிடையாது. இது வரைக்கும் வந்து சந்தித்த தேர்தலில் வந்து இன்னும் பின்னடைவே சந்திக்காத கட்சியாக வந்து நாம் தமிழர் இருக்குன்ற பட்சத்தில் களத்துக்கே வராத விஜய் அவர்கள் வந்து 22% எடுப்பார், சீமானை விட அதிகமாக வாக்குகளை வந்து பெறுவார் அப்படின்ற ஒரு திணிப்புகள்லாம் வருது. சார் இதை எப்படி சார் பார்க்கல? இல்லை, சீமான் அவர்களை பொறுத்த அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணையும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். அன்ராஜ் சார், சமீபத்தில் சாணக்கியா நிறுவனர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வந்து ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருந்தது. அது மிகப்பெரிய சர்ச்சையுமாக்கி, குறிப்பாக நாம் தமிழர் மத்தியில் அது மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியது. நாம் தமிழர் 7% வாக்குகள் தான் தற்போது வைத்துள்ளார்கள்ன்ற அந்த கருத்து கணிப்பு முடிவை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அவங்க ரங்கராஜ் பாண்டே அவர் கொடுத்த இந்த கருத்து கணிப்பு ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு உண்டான கருத்து கணிப்பு இல்லை. அவங்க வந்து 40 தொகுதி தான் எடுத்து அவங்க வந்து சர்வே பண்ணியிருக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதோட வந்து அவங்களுடைய சாம்பிள் சர்வேங்கிறது 3065 தான் சாம்பிள் சர்வே. கரெக்டாக அந்த நம்பரு 3065 தான் சாம்பிள் சர்வே. அப்போ இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து சற்றேறக்கூடிய எத்தனை பூத் இருக்குது, ஒரு 69,000 சொச்சா நீங்கள் ரவுண்டாக ஒரு 70,000 எடுத்துக்கு. அப்போ ஒரு 70,000 போலிங் பூத் இருக்கிறதுல வந்து நமக்கு தொகுதின்னு பார்க்க போனோம்னாக்கா 234 தொகுதி. அப்போ இந்த 70,000 வகுத்தல் 234 போட்டிங்கன்னா சற்றேறக்குறைய 299 போலிங் பூத்து ஒரு தொகுதிக்கு வரும். அப்போ இவங்க வந்து இன்றைக்கி 40 தொகுதிக்கு எடுத்திருக்காங்க ரங்கராஜ் பாண்டே அவர்கள். 40 தொகுதியில் 3065 நீங்கள் போட்டிங்கன்னா இந்த கணக்கு பிரகாரம் பார்க்கும்போது 3065 வகுத்தல் 40 தொகுதி, அப்போ வந்து ஒரு தொகுதிக்கு சற்றேறக்குறைய 77 சாம்பிள் சைஸ் எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு தொகுதியிலையும் எத்தனை பூத் ஆவரேஜாக சொன்னேன், 299. அப்போ வகுத்தல் 299 போட்டிங்கன்னா 4 போலிங் பூத்துக்கு ஒரு சாம்பிள் சைஸ். அதாவது 4ங்கும் போது ஒரு சற்றேறக்குறைய ஆவரேஜாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு போலிங் பூத்துக்கு 1000 ஓட்டு. அப்போ இந்த 4000 வாக்கு வங்கி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஆள்கிட்ட நீங்கள் கருத்து கணிப்பு எடுத்திருக்கிறது தான் இந்த சாம்பிள் சைஸ். அப்போ இந்த சாம்பிள் சைஸ் கரெக்டாக அந்த ஃபீல்டினுடைய நிலவரத்தை கரெக்டாக பிரதிபலிக்குமா அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. இந்த சாம்பிள் சைஸ் வந்து 10ஆதுங்கிற அளவுக்கு நான் பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கி நம்ம தேர்தலில் நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சில பூத்து வந்து சில கட்சிக்கு அப்படியே போகிறதையும் பார்த்துருக்குறோம், சில பூத்து வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கு பாதி போகிறத பார்த்துருக்கோம், சில பூத் வந்து அத்தனைக்கும் பிரிஞ்சு போகிறத பார்த்துருக்கோம்.
ஸோ அந்த மாதிரிலாம் பூத்துக்கு பூத்து வந்து அந்த வாக்காளர்களுடைய மனநிலைமையும் வாக்களிக்கக்கூடிய தன்மையும் பெரிய அளவுக்கு வேறுபடும். அப்போ தான் இந்த மாதிரி ஒரு அதிகமான ஒரு வித்தியாசங்கள் இருக்கக்கூடிய இடத்துல நமக்கு சாம்பிள் சைஸ் அதிகமாக எடுக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த வேறுபாடுகள் எல்லாம் வந்து வேரியபிள்ஸை வந்து நம்மளால் அட்ரஸ் பண்ண முடியும். அப்போ இவர் எடுத்திருக்கக்கூடிய சாம்பிள் சைஸ் 3065ன்னு நீங்கள் சொல்லும்போது அது 40 தொகுதிக்குங்கும் போது 4 போலிங் பூத்துக்கு ஒரு சாம்பிள் சைஸுங்கிற மாதிரி வருது. அப்போ ஒரு பூத்துக்கு கால் ஆள், 1000 பேர்த்துக்கு கால் ஆள், 4000 பேர்த்துக்கு ஒரு ஆளை நீங்கள் எடுத்திருக்கும் போது இது சரியான கள நிலவரத்தை பிரதிபலிக்காதுங்கிறது என்னுடைய பார்வை. அடுத்தது கடைசியாக அவர் போடும்போது கருத்து கணிப்புன்னு ஒன்று போடுறாரு. அதில் நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுகவுக்கு 41% காமிக்கிறாங்க, திமுகவுக்கு 30% காமிக்கிறாங்க, விஜய்க்கு வந்து 22% வருது, நாம் தமிழருக்கு 7%. அடுத்தது இவர் வந்து இந்த கருத்து கணிப்பு இப்படி இருந்தாலும் ஆசிரியர்களுடைய கணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்திலேயே ஒரு கிராஃபை போட்டு என்ன பண்ணுறாரு, விஜய்க்கு வந்த 22%த்தில் 10% தூக்கி திமுகவுக்கு கொடுக்குறாரு. எதுக்காக அது? அப்போ நீங்கள் ஒரு சர்வே வர்றதை சர்வேவாக தானே நீங்கள் கொடுக்கணும். இதில் உங்களுடைய இன்டர்பிரிட்டேஷன் எதுக்கு? அப்போ விஜய் வந்து 22 வாங்க மாட்டாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை சீமான் வந்து 7ன்னு சொல்கிறனால 7 தான் வாங்குவார், அப்போ சீமானுக்கு வந்து 7 தான் நீங்கள் நிர்ணயிக்கிறவர், விஜய்க்கு இன்னைக்கு 22ங்கும் போது அதையும் நீங்கள் ஏன் அப்படியே கை வைக்காம தானே போடணும்? அப்போ அங்கிருந்து 22ல் 10 தூக்கி நீங்கள் வந்து திமுகவுக்கு கொடுக்க வேண்டிய எதுக்காக அந்த ஒரு மாற்றம்ங்கிற ஒரு கேள்வி நமக்கு யதார்த்தமாகவே எழுது இல்லையா? அப்போ அந்த கருத்து கணிப்பு வந்து தெளிவான அளவுக்கு களத்தை வந்து கரெக்டாக பிரதிபலிக்கிற அளவுக்கு அந்த இடத்துல சாம்பிள் நம்பர் இல்லைங்கிறது என்னுடைய பார்வை. ஒன்று. ரெண்டாவது பார்வை, ஒரு கட்சிக்கு வந்த வாக்கு சதவீதத்தை தூக்கி நீங்கள் இன்னொரு இதுக்கு எந்த அடிப்படையில் போடுறீங்க? நீங்கள் எடுக்கிறது மக்கள்கிட்ட தானே சர்வே போகிறீங்க. அப்போ மக்கள்கிட்ட அவங்க என்ன கரெக்டாக கொடுத்துருக்காங்களோ நீங்கள் எடுத்த வரைக்கும் அந்த சர்வே நம்பர் சாம்பிள் நம்பர் கரெக்டாக இல்லைங்கிறது நம்ம இப்போ சொல்லிட்டோம். அடுத்தது அந்த சாம்பிளில் நீங்கள் எடுத்தது கூட ஒவ்வொரு கட்சிக்கும் வரக்கூடியதை நீங்கள் அப்படியே போடுங்க. ஏன் இன்னொரு கட்சியிலேருந்து தூக்கி இன்னொருத்தருக்கு 10 போடுறீங்க? இது என்ன கிரேஸ் மார்க் போடுற மாதிரியா? பரீட்சையிலலாம் பாஸ் பண்ணும்போது பாஸ் ஆகிறது கொஞ்சம் 10 கிரேஸ் மார்க்குன்னு போடுவாங்க. அந்த மாதிரி இவர் திமுகவுக்கு தூக்கி கிரேஸ் மார்க் போடுறாரா? புரியல நமக்கு. ஸோ இதுதான் என்னுடைய பார்வை அவருடைய சர்வேல பார்க்கும்போது. ஓகே சார், குறிப்பாக வந்து ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை வந்து விஜய் வந்து தனியாக நின்னாவோ சரி, இல்லை பாமக தேமுதிக இந்த மாதிரி கட்சிகளோட கூட்டணி நின்னாவும் சரி, ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை வந்து அவர் வெகுவாக பிரிக்கிறார். ஸோ ஏதோ ஒரு வகையில் திமுக வெற்றி பெற ஒரு காரணமாகவும் அது அமைதுன்ற பட்சத்தில் திமுகவோட பி டீம் தான் வந்து டிவிகே அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இந்த விதத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, நான் அந்த மாதிரி பார்க்கல. என்னன்னா, ஒரு கட்சியை வந்து இன்னொரு கட்சியினுடைய பி டீம், ஏ டீம், சி டீம் சொல்கிறது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி பல பேர் வந்து பெரிய குற்றச்சாட்டு வந்து சீமானுக்கு அன்னையிலேருந்தே வச்சிருக்கிறது, இவங்க இந்த டீமுக்கு பி டீமா, அந்த டீமுக்கு பி டீம். அவரே பல மேடையில் பேசியிருக்கார். என்னைய சங்கின்றான், பிஜேபிக்கு பி டீம்ங்கிறான். சங்கின்னு சொன்னால் நான் செருப்பை கழட்டி அடிப்பேன்லாம் செருப்பை தூக்கி காமிச்சதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ வந்து எந்த ஒரு கட்சிக்குமே அவங்கள வந்து நீங்கள் இந்த கட்சியினுடைய பி டீம், சி டீம்னா அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கு வலிக்கும். அது வந்து நம்மளால் ஏற்றுக்க முடியாது. இப்போ இன்றைக்கி வந்து கமலஹாசன் வந்தார், கமலஹாசன் தோற்று போய் திமுகவில் கரைஞ்சாருனாக்கா அது அவருடைய நிலைப்பாடு. அதுக்காக அந்த சந்தேக பார்வையை வச்சு எல்லாத்தையும் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ கள நிலவரம் அதை சொல்லுது இல்லை சார். இப்போ பி டீமை தாண்டி ஏதோ ஒரு வகையில் ஸ்ட்ரென்தன் பண்ணுறாரு இல்லை திமுக ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை வந்து பிரித்து. இல்லை, ஆன்டி டிஎம்கே ஓட்டை மட்டும் பிரிக்கல. என்னுடைய அனாலிசிஸில் நீங்கள் பார்க்கும்போது இன்றைக்கி விஜய்க்கு வாக்கு வங்கிங்கிறது போது பெரிய அளவுக்கு 4 வாக்கு வங்கி பக்கெட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்களுடைய வாக்கு வங்கி, ரெண்டாவது வந்து பெண்களினுடைய வாக்கு வங்கி, மூணாவது சிறுபான்மையினர் வாக்கு வங்கி, நாலாவது வந்து எஸ்சி எஸ்டியினுடைய வாக்கு வங்கி. இந்த 4 வாக்கு வங்கி வந்து விஜய் அவர்கள்கிட்ட அதீதமாக இருக்கிறத பார்க்க முடியும். இந்த 4 பேரும் இப்போ எந்த கட்சிக்கு அதிகமாக பின்னாடி நிற்கிறாங்க? திமுக. அப்போது திமுகவினுடைய வாக்கை விஜய் பிரிக்கிறாரா, இல்லை திமுகவினுடைய ஆன்டி டிஎம்கே ஓட்டை விஜய் பிரிக்கிறாரா? திமுகவினுடைய கோர் ஓட்டையே வந்து விஜய் கை வைப்பாருங்கிறதா என்னுடைய பார்வை. நான் பல நேர்காணல்களில் நான் சொல்லிட்டு இருக்கிறது. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது விஜய்க்கு இந்த மாதிரி நிற்க வச்சு அவங்களுடைய கோர் ஓட் பேங்கை இழக்கணும்னு எந்த கட்சியும் விரும்ப மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு ஒன் அனதர் பொருள், அவ்வளோதான். நீங்கள் இந்த கட்சிக்கு பி டீம், அந்த கட்சிக்கு சி டீம், இந்த கட்சிக்கு டி டீம்னு சொல்கிறதெல்லாம் ஒருத்தங்களை படுத்துறதுக்காக சொல்கிறதுன்னு தான் நான் பார்க்குறேனே ஒழிய அதில் அந்த அளவுக்கு வந்து ஒரு எசன்ஸோ ஸ்டஃப்போ உண்மையோ இருக்கிற மாதிரி எனக்கு புலப்படல. அது
இதை தொடர்ந்து ஜேவிசி ஸ்ரீராம் அவர் வந்து ஒரு கருத்து கணிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து குறிப்பாக வந்து நாம் தமிழரோட வாக்குகள் வந்து ரொம்பவே குறையுன்ற மாதிரி, அது வந்து விஜய்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுன்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கருத்து கணிப்பை வந்து எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போ ஜேவிசி ஸ்ரீராம் வந்து அவங்க ரொம்ப நாளாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க கருத்து கணிப்பு. ஓரளவுக்கு நல்ல டீம் அவங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா 2019 அவங்க ப்ரெடிக்ட் பண்ணது நடந்துச்சு. அவங்க வந்து ஆல்மோஸ்ட் 303 சீட்டுக்கு அரௌண்டு வந்து பாரதிய ஜனதா வரும்னு சொல்லியிருந்தாங்க. நான் சொல்கிறது நேஷ்னல் லெவலில் அதெல்லாம் வந்துச்சு. ஆனால் 2024 எல்லாத்தினுடைய கருத்து கணிப்பும் பொய்யா போச்சு. யாருடைய கருத்து கணிப்புமே 2024 தேசிய தேர்தலில் ஒன்றுமே சரியாக வரல. இப்போ நான் சாணக்கியாவுக்கு சொன்னதே தான் இவங்களுக்கும் நான் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ இவங்க இது வரைக்கும் ஒரு 3 காணொலி வெளியே வந்திருக்கு அவங்களுடையது 3. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலத்தில் யாருக்கு இங்கன்னு ஒன்று, அதில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அதிமுக வந்து அங்கே வந்து வெற்றி பெறதாகவும், அடுத்து மேற்கு மண்டலத்தில் வந்து தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், ஈரோடு, கரூர் மாவட்டங்களில் மேற்கு மண்டலத்தில் இந்த ரெண்டையும் வந்து இது வரைக்கும் 3 பகுதியாக விட்டுருக்காங்க. அவங்க ஒட்டுமொத்த சாம்பிள் சைஸ்ன்னு சொல்கிறது வந்து 1,63,000 சாம்பிள் சைஸ் எடுத்திருக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதாவது சாணக்கியாவை விட பெட்டர் சாம்பிள் சைஸ். பட் அந்த சாம்பிள் சைஸ் கூட நம்ம பார்க்கும்போது இப்போ நான் சொன்ன உங்களுக்கு 234 தொகுதி, சற்றேறக்குறைய 70,000 பூத்து. அப்போ 1,63,000 வாக்கு வகுத்தல் 70,000 பூத்துன்னு நீங்கள் போட்டிங்கன்னாக்கா ஒரு பூத்துக்கு 2.32 வாக்காளர்கள், 1000 பேர்த்துக்கு 2 பேர்த்த வந்து எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இதுவும் வந்து சாம்பிள் சைஸ் ப்ராப்பராக ரெப்ரசன்ட் பண்ணுமா அப்படிங்கிறது என்னுடைய கேள்வியாக இருக்குது. அதோட அவங்க வந்து இப்போ நீங்கள் சாணக்கியாவை கம்பேர் பண்ணும்போது ஜேவிசி இது ஓரளவுக்கு ஃபார் பெட்டர். அவங்க வந்து 4 பூத்துக்கு சேர்ந்து ஒரு சாம்பிள் சைஸ் எடுக்கிறாங்க. இவங்க ஒரு பூத்துக்கு 2.32 சாம்பிள் சைஸ் எடுக்கிறாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இது பெட்டராக இருக்கே ஒழிய, ஒன்று இன்னைக்கு தேதியில் வந்து இன்னும் தேர்தலுக்கு வந்து 1 வருஷம் இருக்குது. அப்போ அந்த 1 வருஷம் இருக்கும்போது நமக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய மனநிலையே வந்து மக்களுக்கு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ரெண்டாவது, இன்றைக்கும் வந்து திமுகவினுடைய கூட்டணி வந்து என்ன கூட்டணிங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெளிவாக தெரியுது. ஆனால் அதிமுக கூட்டணியில் வந்து இது வரைக்கும் எடுத்ததில் அவங்க பாரதிய ஜனதாவும் அதிமுகவும் கூட இருக்கிறாங்க. மற்ற எந்தெந்த கட்சிகள் கூட இருக்குது, நம்மளுடைய அனுகூலத்தை அனாலிசிஸ் பார்க்கும்போது எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து அது அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. அப்போ இந்த போக போக 1 வருஷத்தில் வந்து பல கட்சிகள் பல கூட்டணிகள் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் பாட்டாளி மக்கள் கட்சி யதார்த்தமாகவே வெளியே சொல்லலை. இன்றைக்கி வரைக்கும் பிரச்சனை இருக்குது. இப்போ கூட அன்புமணி பேசுகிறாரு, நான் கடந்த 1 மாதத்துக்கு மேலே பயங்கர மன உளைச்சல் இருக்காங்க. இவர் ராமதாஸ் கிட்ட கேள்வி கேட்குறாங்க, உங்கள் பையன் இப்படி சொல்கிறாருன்னு விட சொல்லுங்கும் போது நான் வியாழக்கிழமை அதுக்கு விட சொல்கிறேன்னு இருக்கார், வர்ற வியாழக்கிழமை. ஸோ அப்போ எந்த மாதிரியான அங்கே பிரச்சனையாக வந்து கூட்டணி சார்ந்த பிரச்சனைகள் தான்றாங்க. அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி யார் கூட போவாங்க? பிரேமலதா அவர்களும் வந்து இன்னும் பெரிய அளவுக்கு வந்து அவங்களுடைய கருத்தை சொல்லலை. எந்த இடத்துல வேணால் அவங்க மாறுற மாதிரி தான் இருக்குது. அது இந்த 2 கட்சியுமே வந்து நம்ம முந்தின தேர்தலிலே நம்மளுடைய அனுபவங்கள்லாம் என்னென்னா, அவங்கள பார்க்குற வரைக்கும் கடைசி வரைக்கும் அவங்க இங்கேயும் விளையாடுவாங்க அங்கேயும் விளையாடுவாங்க. 2 பக்கமே நெகோசியேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு கடைசியில் நம்ம அந்த அறிவிக்கிற அன்னைக்கு காலையில் தான் நமக்கு தெரியும் இவங்க யார் கூட போகிறாங்க. அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் யாருக்குமே அதுதான் இந்த 2 கட்சியினுடைய நம்ம ட்ரெடிஷ்னலாக பார்த்துக்கிட்டு வருது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ ஜேவிசி அவர்களினுடைய இந்த இதுவும் கரெக்டான கள நிலவரத்தை வந்து எதிரொலிக்குமா அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய பார்வை இருக்குது. அதில் அவங்க குறிப்பாக சொல்கிறது வந்து விஜய் அவர்கள் நானே சொன்ன மாதிரி பல இடத்துல திமுகவினுடைய வாக்கையும் எடுக்கிற மாதிரி வருது பல தொகுதிகளில். அதே மாதிரி அதிமுக ஆன்டி டிஎம்கே வாக்கையும் எடுக்கிற மாதிரி சில நேரத்தில் வருது. அடுத்தது நிறைய அவங்க சொல்லக்கூடிய தகவல் பிரகாரம் பார்க்கும்போது சீமானுக்கு இதனால் பெரிய தாக்கம் வருது விஜய் அவர்கள் நிற்கிறனாலன்னு அந்த மாதிரி ஒரு விவரங்களையும் சொல்கிறாங்க. இது ஒட்டு மொத்தமாக அவங்க 234 தொகுதிக்கும் உண்டான டேட்டா வெளியே வந்துச்சுன்னா தான் நமக்கு கிளியராக அவங்க சொல்லியிருக்கக்கூடிய எண்ணிக்கை எவ்வளோ, எந்தெந்த கட்சிக்கு மொத்தமாக தமிழ்நாட்டில் எவ்வளோ வாக்கு வங்கி இருக்க போகுது. ஏன்னா அவங்களும் இந்த 2 மண்டலம் தான் விட்டுருக்காங்க, கொங்கு மண்டலம் மேற்கு இது மட்டும்தான் விட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பார்வை வந்து ஜேவிசிங்கிறது இன்றைக்கி வரைக்கும் முழுசாக தெரியல. நமக்கு அது முழுமையாக வரணும். அது வந்துச்சுன்னா தான் ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி வந்து வாக்கு வங்கி அதிகரிக்குன்னு நம்ம பார்க்க போகணும். இன்றைக்கி தேதியில் வந்து ஜேவிசி அவர்கள் இது வரைக்கும் வந்து அந்த எபிசோடில் பார்க்கும்போது விஜய் அவர்கள் வந்து சீமானுடைய வாக்கு வங்கியை வந்து ரொம்ப கவர்ந்து இழுத்துட்டு போகிறாருங்கிறது வந்து ஆமாம் அப்படி தான் இருக்குமோன்னு ஏற்றுக்கிற அளவுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் இல்லை. ஏன்னா அவங்க எண்ணிக்கை அனௌன்ஸ் பண்ணது வந்து வெறும் குறிப்பிட்ட அளவுக்கு தான் அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க முழு தொகுதியும் சொன்னால் தான் நம்மளால் அதை வச்சு ஒரு
அனாலிசிஸ் பண்ண முடியும் நம்மளால. வெறும் சாம்பிள்ஸ் ரிப்போர்ட்டை வச்சு மட்டுமே இது வந்து இப்படி தான் நடக்கும் அப்படின்றத டிசைட் பண்ண முடியாதுன்னு ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ தேர்தல் வந்து எல்லாருமே கருத்து கணிப்பு வெளியிடுறாங்க. நாம் தமிழர் விடயத்தில் வரக்கூடிய கருத்து கணிப்புகள் வந்து அது வந்து களத்தில் எதிரொலிக்கிறது கிடையாது. இது வரைக்கும் வந்து சந்தித்த தேர்தலில் வந்து இன்னும் தோல்வியே, அதாவது பின்னடைவே சந்திக்காத கட்சியாக வந்து நாம் தமிழர் இருக்குன்ற பட்சத்தில் களத்துக்கே வராத விஜய் அவர்கள் வந்து 22% எடுப்பார், சீமானை விட அதிகமாக வாக்குகளை வந்து பெறுவார் அப்படின்ற ஒரு திணிப்புகள்லாம் வருது இல்லை சார்? இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே அது புதிர் தான். ஏன் வந்து அவங்க வந்து ஒவ்வொரு எலெக்ஷனும் இந்த எலெக்ஷனில் விழுந்துருவாங்க, இந்த எலெக்ஷனில் விழுந்துருவாங்க, இந்த எலெக்ஷனில் விழுந்துருவாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ ஒவ்வொருத்தர் எலெக்ஷன்லேயும் வந்து அவங்க வாக்கு வங்கி அதிகரிச்சிட்டே வருது. 1.1லேருந்து 3.9 போய் 6.48 வந்து 8.1% வாங்கும்போது கண்டினியூஸாக வந்து அவங்க வந்து வளர்ந்துட்டு வராங்க. இது வந்து எல்லாத்துக்குமே மற்ற எல்லாத்துக்குமே என்னடா இவங்க வளர்ந்துக்கிட்டே இருக்காங்களே, கூட்டணியே வைக்காமல் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்களேங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ரெண்டாவது வந்து இன்றைக்கி விஜய் அவர்கள் உள்ளார வரனால, இன்றைக்கி புதுசாக வர்றனால அவர் நாம் தமிழர் சீமானை விட வாக்கு அதிகமாக எடுத்துருவாராங்கிற கேள்வியும் நான் வந்து அது வேறுபட்ட கோணத்தில் அனலைசிஸ் பண்ணுறேன். இப்போ விஜய் இன்றைக்கி புதுசாக வர்றனாலே உடனே வந்து அவர் சீமானை விட கம்மியாக தான் வாங்கணுங்கிற அவசியமும் கிடையாது. நமக்கு என்னென்னா அந்த நம்மளுடைய பார்வை என்னென்னா அவங்க எடுத்திருக்கக்கூடிய டேட்டா, அந்த சாம்பிள் சைஸு, அந்த ஃபுல் ரிப்போர்ட் வராதனால நம்ம அதை முழுக்க அவங்க கொடுக்குற நம்பரை நம்மளால் எடுத்துக்க முடியலன்னு சொல்கிறோம். அது முழுசாக வந்துச்சுன்னா தான் அந்த எல்லாத்தையும் நம்ம அனலைசிஸ் பண்ணி இன்றைக்கி வந்து விஜய் அவர்களுக்கு எவ்வளோ வரும் என்ன ஏதுங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இன்றைக்கி விஜய்க்கு அவர்களுக்கு நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கிறது என்னென்னா, இன்றைக்கி தமிழகத்தில் ஒரு பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ அவர். இன்றைக்கி ஒரு அரசியல் கட்சி தலைவராக வந்துட்டார். எந்த இடத்துலையுமே வந்து விஜயை வந்து அண்டர் எஸ்டிமேட் யாருமே பண்ணக்கூடாதுங்கிறது என்னுடைய பார்வை. அது சீமானாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுக கூட்டணி யாருமே இன்றைக்கி புது பிளேயர்னு ஒன்று வரும்போது, இப்போ கிரிக்கெட்டே எடுத்துக்கங்களேன், ஏற்கனவே வந்து நீங்கள் விளையாண்ட பவுலராக இருந்தாருன்னா, இல்லை ஏற்கனவே நீங்கள் பவுல் பண்ண பேட்ஸ்மேனாக இருந்தால் அவங்க எப்படி விளையாடுவாங்க, இவர் என்ன மாதிரி பவுலிங் போடுவார்னு ஈஸியாக நீங்கள் கணிச்சு விளையாட முடியும். ஆனால் புதுசாக ஒரு பவுலர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில நேரத்தில் நான் கிரிக்கெட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஏன்னா நிறையா இளைஞர்களாக தான் நிறையா பார்ப்பாங்க. அப்போ நிறையா நல்லா செட்டில் ஆகி பேட்ஸ்மேன் நிறையா ஸ்கோர் பண்ணிருப்பாங்க. அப்போ சும்மா ஓவரை கட் பண்ணிட்டு ஒரு பொய் பவுலரை கொண்டு வருவாங்க. சும்மா போடுற ஏதாவது ஒரு பால் அவுட் ஆகிட்டு போயிடுவார். அதுதான் வந்து அந்த சேஞ்ச் ஆஃப் புது பவுலரோ இல்லை புது பேட்ஸ்மேனோ உள்ளார வரும்போது அது ஒரு ஆபத்து, புது பவுலர் எஸ்பெஷலி. அப்போ இந்த மாதிரி விஜய் அரசியல் களத்துக்கு வரும்போது எந்த ஒரு கட்சியும் விஜயை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. பண்ணினாங்கன்னா அது அவங்களுக்கு பாதிப்பாக வரும். அப்போ வரக்கூடிய ஆளும் விஜயும் அவருக்கு வந்து ஸ்ட்ரென்த் இருக்குதுன்னு நினச்சி நீங்கள் ஓவர் ப்ரிப்பேர் ஆகணுங்கிற, அது சீமானாக இருந்தாலும் சரி, திமுக அதிமுக யாராக இருந்தாலும் விஜய்க்குன்னு ஒரு சக்தி இருக்கும், விஜய்க்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்கும். இப்போ இந்த நம்பர் இவங்க சொல்கிறத உண்மைன்னு கூட எடுத்துக்கங்க, உண்மைனாவே அதீதமான நம்பர் வருது. இப்போ சாணக்கியால சொல்கிற மாதிரி 22னே வச்சுக்கிறேங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த அளவுக்கு பலம் வாய்ந்தார் உள்ளார வராருங்கும் போது அதுக்காக நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கும் போது, இல்லை அவருக்கு வந்து ஒரு 4% 5% தான் இருக்கும்னு சில பேர் சொல்கிற மாதிரி அதுக்காக நீங்கள் தயாரிப்படுத்திக்கும் போது, இப்போ விஜய்க்கு வந்தால் 4% தான்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி கட்சிகள் தயாராகிறதுக்கும், இல்லை அவருக்கு 20% இருந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு எதிர்கட்சிகள் தயாராகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? அப்போ நீங்கள் 20%க்கு அவருக்கு இருந்தால் என்ன, அவரை எப்படி எதிர்கொள்ளணும்னு நீங்கள் யுக்தியை கையாளுறது, அது 4 கூட இருக்கட்டும், ஆனால் நீங்கள் 20 இருந்தால் அவரை எப்படி எதிர்கொள்ளணும், அந்த வாக்கு வங்கிகள்லாம் எப்படி உங்கள் பக்கம் தன்வசப்படுத்தணுங்கிறத தோக்கி தான் உங்களுடைய திட்டங்கள் போகணும். அப்போ அது 20 இருந்தாலும் நீங்கள் சமாளிக்க முடியும். அந்த வாக்கு வங்கி எடுக்கிறதுக்கு உங்கள்கிட்ட அந்த வாக்கை உங்கள் சைடில் எடுக்கிறதுக்கு நீங்கள் செயல் திட்டங்கள், உங்களுடைய களப்பணிகள், உங்களுடைய பிரச்சாரங்கள் எல்லாம் உங்களுக்கு உதவும். நீங்கள் சில பேர் சொல்கிறாங்களேங்கிறதுக்காக விஜய் இன்னும் வந்து 0ல் தான் இருக்காரு, அவர் வந்து நிரூபிக்கப்படாத வாக்கு வங்கி, இல்லை வெறும் 4% தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஆகிடும். அப்போ என்ன ஆகுனா, உங்களுடைய யுக்தியும் உங்களுடைய தேர்தல் பணியும் உங்களுடைய பிரச்சாரங்களும் அந்த அளவுக்கு வலுப்பெறாமல் போயிடும். அதில் கட்சிகள் கண்ணும் கருத்துமா இருக்கணுங்கிறது என்னுடைய பார்வையான வைக்கிறேன். இப்போ சீமான் போன்ற கட்சிகள் வந்து என்ன ஒரு முன்னெடுப்பு எடுக்கணும்னு நினைக்கிறீங்க சார் இந்த தேர்தலில்? இல்லை, இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தமிழ் தேசியம் தான் அவர் வந்து கொள்கை, பெரிய கொள்கையாக வச்சுருக்காரு. இன்றைக்கி தமிழ் தேசியமே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 10-12 குழுக்களாக தமிழ்நாட்டில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு தேர்தல்னு வரும்போது தேர்தல் அரசியலை வந்து சீமானுக்கு அவங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கங்கிறது ஒரு வெளிப்படையாக தெரியறதில்லை. ஒரு தமிழ் தேசிய சிந்தனை இருக்கிறவங்க வந்து போய் மற்றவங்களுக்கு வாக்கு போட போகிறது இல்லை, சீமானுக்கு தான் அவங்களும் வந்து வாக்களிப்பாங்கங்கிறது என்னுடைய பார்வை. இருந்தாலும் இன்றைக்கி வாக்காளனாக இருக்கிறவங்க என்னன்னாக்கா, எனக்கு ஒரு வாக்கு இருக்கா, அந்த ஒரு வாக்கை மட்டும் எனக்கு நான் சீமானால கேட்டனால நான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு தமிழ் தேசியத்தில் ஈடுபாடு இருக்குதா, நான் வந்து எனக்கு சீமானுக்காக வாக்கு போடணும்னு நினைக்கிறேன், ஒரு ஓட்டு போட்டு போயிடுவேன். ஆனால் அந்த தமிழ் தேசியவாதிகள் எல்லாமே நீங்கள் தேர்தல் களப்பணியாளர்களாக ஆக்க வேண்டியது சீமானுடைய கடமையாக நான் பார்க்குறேன். அப்போ என்ன ஆகும்னா,
இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த 10-12 குழுக்கள்லையும் வந்து உதாரணத்துக்காக சொல்கிறோம், ஒரு 1,00,000 தமிழ் தேசியவாதிகள் இருக்காங்கன்னு வச்சுங்க. அது வாக்குக்காக மட்டும் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா வெறும் 1,00,000 தான் கிடைக்கும். இந்த 1,00,000 ஏன்னா தமிழ் தேசியவாதிகள் வந்து ஒரு அதிதீவிர கொள்கை பிடிப்புடையவர்கள், ஒரு மற்ற கொள்கை பேசுகிறவங்க அளவுக்குலாம் இல்லை. ஒரு தமிழ் தேசியங்கும் போது, ஏன்னா இது சினிமாவில் சொல்லுவாங்க பாருங்கள், சுனாமியை எதிர்த்து ஸ்விம்மிங் போடக்கூடிய ஆளுங்க, அந்த மாதிரி கூட்டம் தான் இந்த தமிழ் தேசியம் பேசக்கூடியங்க. கொள்கையில் ரொம்ப அதிதீவிர வீரியம் மிக்கவர்கள். அப்போ அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் நீங்கள் வந்து தேர்தல் களப்பணி செய்கிறதுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வரணும். அப்போ அவங்களோட நீங்கள் அந்த இயக்கங்களோடலாம் உட்காந்து பேசி, இப்போ 1,00,000 பேர் இருக்காங்கன்னா அவங்கள வந்து களப்பணி ஆட்டிங்கன்னா ஒவ்வொரு நபராலையும், இன்னைக்கு தமிழ் தேசியம் பேசுகிறவங்க கிட்ட நம்ம உட்காந்து பேசும்போதே அவங்களுடைய அந்த வீரியம் தெரியும். அந்த கொள்கையை பற்றி எந்த அளவுக்கு வந்து 100க்கு 100 தான் அவங்களுக்கு கன்விக்ஷன், 99.99% கூட இருக்காது. 100க்கு 100 அந்த கொள்கையோட உடன்பட்டு அடுத்தவங்க கிட்ட அதை விவாதம் பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி அதீத கொள்கை பிடிப்பிடிக்கிறவங்களை பூரா நீங்கள் களப்பணியர்கள், தேர்தல் களப்பணியாளர்களை மாற்றும் போது ஒவ்வொரு ஆளும் குறைஞ்சபட்சம் ஒரு 10 to 20 வாக்கு கொண்டு வர முடியாது அவங்களால. அப்போ வெறும் 1,00,000 வாக்கா இருக்கிறது நீங்கள் என்ன பண்ணலாம், 20 லட்சம் 30 லட்சம் வாக்கா நீங்கள் அவங்க மூலியமா, அப்போ அவங்கள இன்னும் நீங்கள் வந்து அதிகமாக நீங்கள் ஊக்குவிக்க அவங்களுக்கு தேர்தல் பிரச்சாரங்கள் எப்படி, எந்தெந்த தொகுதிக்கு போகணும், அந்த தொகுதியிலெல்லாம் இருக்கக்கூடிய மக்களை வந்து எப்படி வந்து நீங்கள் இந்த கருத்துருவாக்கத்தை கொண்டு போய் சேர்த்தணும், அப்படிங்கிறதெல்லாம் சீமான் அவர்கள் முன்னெடுக்கணும். அடுத்தது இன்னொன்று நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சீமானை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப அதீதமாக பாராட்டுறது வந்து ஆணுக்கு பெண்ணுக்கும் சரிசம விகிதத்தில் பிரித்து கொடுத்தாரு. அது பாராட்ட வேண்டியது. அடுத்தது 134 இளைஞர்களை இந்த தடவை தேர்தலில் கலந்து, இது எக்ஸ்ட்ராடினரி ஸ்டெப். இதெல்லாம் எந்த கட்சிக்காரங்களும் பாடம் படிக்கணும். இதெல்லாம் அடுத்து இங்கே நம்ம இதெல்லாம் பெரிய அளவுக்கு பேருக்கு வந்து எங்கள் கட்சியில் இளைஞர் இருக்காங்க அது இருக்காங்கன்னு சொல்கிறீங்களா, இதை வந்து சீட்டு கொடுக்கணும். எங்கே எனக்கு வந்து சீமான் அவர்கள் மேலேயும் நாம் தமிழர் மேலேயும் அவங்க இன்னும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்க வேண்டியதுங்கிறது என்ன நான் பார்க்குறேன்னா, மற்ற பிற கட்சிகள் எல்லாமே, வளர்ந்த கட்சிகள் எல்லாமே லோக்கல் லீடர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு திமுகவோ அண்ணா திமுகவோ, இது வந்து இந்த பிரச்சனை பாரதிய ஜனதாவுக்கும் இருக்குது, தேசிய கட்சி அவங்க. ஆனால் இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதியிலையும் போய் இன்றைக்கி ஒரு பிரதானமான ரொம்ப அந்த இடத்துல பிரதானமான பாப்புலரான ஒரு பிஜேபி ஆளை சொல்லுங்கன்னா இருக்கிறவங்களுக்கு தெரியாது. நீங்கள் 234 தொகுதியிலையும் போய் கேட்டிங்கன்னா மீறி போனால் ஒரு 10-15 தொகுதியில் வேணால் ஒரு ஆள் பேரை சொல்லலாமே ஒழிய, பல தொகுதிகளில் வந்து இன்றைக்கும் தேசிய கட்சி தொடர்ந்து 3 முறை இந்தியாவே ஆள்கிட்டு இருக்காங்கங்கிறவங்களுக்கு தமிழ்நாட்டில் போய் இந்த தொகுதியில் யாருப்பா பெரிய ஆள் அப்படின்னாக்கா மக்கள் கிட்ட பாப்புலர் லீடர் யாரும் கிடையாது. இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனை சீமானவர்களுக்கு இருக்குது. சீமானவர்கள் எல்லாத்துக்கும் தெரியும், தமிழ் தேசியம் எல்லாத்துக்கும் தெரியும், அந்த அளவுக்கு வந்து எல்லா இடத்துலையும் போய் போடுறாரு. ஆனால் இன்னைக்கு ஒவ்வொரு தொகுதியிலையும் போனோம்னா யார் அந்த தொகுதிக்கு பிரதானமான தலைவர் யார்? இன்னைக்கு 234 தொகுதியில் அட்லீஸ்ட் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு ஆளும் இருக்கட்டும். இப்போ உதாரணத்துக்கு திமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திருச்சின்னு சொன்னால் நீங்கள் யாரை சொல்லுவீங்க? நேரு அவரை சொல்லணும். திருவண்ணாமலைன்னு சொன்னால் ஏவா வேலு வருவார். அதே மாதிரி வந்து நீங்கள் விழுப்புரம் சொன்னீங்கன்னா பொன்முடி இருந்தார். இந்த மாதிரி ஒவ்வொரு இன்னைக்கு காட்பாடி இந்த சைடு வேலூர் மாவட்டங்கள்னாக்க துரைமுருகன் இருக்கார். அப்போ இந்த மாதிரி அவங்களுடைய மெயின் தலைவர்களை தவிர்த்து அந்தந்த பகுதிகளுக்கும் அந்தந்த தொகுதிகளுக்கும் தலைவர்கள் இருக்காங்க. அது வந்து கிரேட்லி மிஸ்ஸிங் இன் நாம் தமிழர். அது வந்து ஒரு பெரிய குறைபாடாக நான் பார்க்குறேன். அவங்க கொள்கை அளவில் வளர்ந்துட்டு போகிறது அது எல்லாமே ஓகே, ஆனால் அந்தந்த தொகுதிக்குங்கிற தலைவர்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் உருவாகலை. அப்போ என்ன ஆகுனா, அந்த லோக்கல் லீடர்ஸ் டெவலப் பண்ணணும். அந்த லோக்கல் லீடர்ஸ் டெவலப் ஆனால் தான் அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு ஐடென்டிட்டியாக மாறுவாங்க அந்த கட்சிக்கு. அப்போ அவங்க வந்து நல்லபடியில் ஒரு மக்கள் பணி செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எல்லா மக்களுமே டக்குன்னு இன்றைக்கி எந்த ஒரு பிரச்சனையும் அந்த தலைவரை போய் அவர்கிட்ட சொல்லலாம் போது அவர் வந்து ஒரு மக்கள் தலைவராக மாறுவார். ஒரு கருத்தியல் தலைவராக மட்டும் இல்லாமல் ஒரு மக்கள் தலைவராக மாறணும். நீங்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் ஆள் இருக்கும்போது என்ன ஆகும்னா, அதுதான் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு உண்டான அந்த ஃபவுண்டேஷன் சொல்கிறது அதுதான். ஸோ அப்போ அந்த தலைவர்களை போடும்போது தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அந்த பூத் கமிட்டியை பூரா டெவலப் பண்ணுவாங்க. இன்றைக்கி அதுவும் வந்து நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு வந்து இன்றைக்கி வரைக்கும் ஒரு சிக்கல் தான். அதை வந்து இப்போ தான் முயற்சி எடுத்து 234 தொகுதி, அதாவது நான் சொல்கிறது பூத் கமிட்டினா வெறும் தேர்தல் அன்னைக்கு போய் ஸ்லிப்பை வச்சுட்டு டிக் அடிக்கிற பூத் கமிட்டியை சொல்லலை. ஆனால் அந்த பூத் கமிட்டி ஆளுங்க தான் இன்றைக்கி வந்து மக்களை வந்து வாக்காளர்களாக அந்த கட்சிக்கு மாற்றுறதுனுடைய தலையாய கடமை யாருன்னா பூத் ஏஜென்ட். இந்த சர்வேவை கூட நான் ஏன் வந்து பெரிய அளவுக்கு நம்புறதில்லைன்னு நான் சொல்கிறேன்னா, வாக்காளர்களுடைய மனநிலை வீட்டிலேருந்து தேர்தல் அன்னைக்கு கிளம்பும் போது ஒரு புத்தி இருக்கும், அங்கே போய் ஓட்டு போடுற பெட்டிக்கு முன்னாடி நிற்கும் போது ஒரு புத்தி இருக்கும். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த பூத் கமிட்டி ஆளுங்களை பார்ப்பாங்க.
அப்போ அவங்கள பார்க்கும்போதே இவங்களுக்கு தெரியும் இந்த ஆள் நமக்காக என்னென்னலாம் செஞ்சு கொடுத்துருக்கான், நம்ம எவ்வளோ பிரச்சனைக்காக இவன்கிட்ட போயிருக்கோம், இவனை எத்தனை தடவை கூப்பிட்ருக்கோம், எத்தனை தடவை நமக்காக நம்ம வீட்டுக்காக நம்ம வீதிக்காக நம்ம ஊருக்காக ஏதெல்லாம் செஞ்சுருக்காங்க போது சில நேரத்தில் அந்த பூத் கமிட்டி ஆளுங்க ஓட்டை மாற்றுவாங்கன்னா தப்பாக இல்லை, நல்ல அப்ரோச்சில் அவங்க செஞ்சதில்லை. அப்போது இது எல்லாம் வந்து சீமான் அவர்கள் செய்யணும். காரணம் என்ன சொல்கிறேன்னாக்கா, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு தடவையும் எலெக்ஷனில் நிற்கும் போது சில வேட்பாளர்கள் வந்து பெரிய அதிக அளவுக்கு புதுமுக வேட்பாளர்கள் நிறையாவே வராங்க. ஒரு வேட்பாளர் அவங்களுடைய தொகுதியில் வேலை பார்த்துட்டு இருப்பார். நாம் தமிழர் கட்சினாக்கா இப்போ நாம் தமிழருக்கு நிறையா இந்த பிரச்சனை நான் சொல்கிறது பிஜேபிக்கும் உண்டு. நிறையா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்கள ஏதோ ஒரு காரணத்துக்காக தூக்கி கொண்டே சம்மந்தமே இல்லாத தொகுதியில் வேட்பாளராக போடுவாங்க. அப்போ இதனால் வரைக்கும் அவர் அந்த தொகுதியில் பார்த்த வேலை இந்த தொகுதிக்கும் புது ஆளை போடும்போது அந்த வரக்கூடிய புது ஆள் வந்து தொகுதிக்கு மக்களுக்கு தெரியாது. இங்கே நல்லா வேலை செஞ்ச ஆளை தூக்கி கொண்டு இன்னொரு புது தொகுதியில் போடுறீங்கன்னா அந்த தொகுதி மக்களுக்கு இவர் மக்கள் பணி இந்த தொகுதியில் நிறையா செஞ்சுருக்காரு, அங்கே போகும்போது என்னாமோ உங்களுக்கு அவர் புது வேட்பாளராக மாறிடுவார். அப்போ இந்த கிரவுண்ட் ஒர்க் வந்து அவங்க ஹார்வெஸ்ட் பண்ணுறது இல்லையோ பெரிய அளவுக்கு அந்த அந்த பகுதியில் இருக்க. இப்போ இதெல்லாம் வந்து சில காரணங்களாக இருக்கலாம். அந்த பகுதி தலைவர்கள் மண்டல தலைவர்கள் பெரிய அளவுக்கு இன்னைக்கு பிரபல்யமாக இல்லாமல் இருக்கிறதுக்கு பேச்சாளர்கள் இருக்காங்க. ஏன்னா அரசியலுங்கிறது வந்து பேச்சாளர்கள் மட்டும் இல்லை, நீங்கள் போய் அந்த களத்தில் வந்து வேலை செய்யணும். அப்போ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி அந்தந்த சின்ன சின்ன பேக்கெட்டில் சின்ன சின்ன தொகுதியில் அந்த மாவட்டங்களில் அந்த மண்டலத்தில் தலைவர்களை வந்து உருவாக்க வேண்டிய ஒரு கம்பல்ஷன் நாம் தமிழர் கட்சிக்கு ரொம்ப அதீதமாக இருக்குது. அதை இந்த ஒரு வருஷத்துக்குள்ளார அவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணாங்கன்னா இந்த வரப்போகிற 2026 அவங்க பெட்டர் தேன் எக்ஸ்பெக்டட் பர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுக்க முடியுங்கிறது என்னுடைய பார்வை. சார் பல்வேறு கேள்விகள் தெளிவாக சார். அதுக்கு மிக்க நன்றி. நன்றி சார். அரசியல் கருதனுடன் இணைந்திருங்கள். அரசியல் கருதனுடன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.